ஆதியாகமம் 22 அதிகாரம் வசனம் 1 முதல் 19 வரை. தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை பரிசோதிக்க அவர் நேசித்த மகன் ஈசாக்கை பலியாகச் சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். தயக்கமின்றி ஆபிரகாம் தேவனின் கட்டளைக்கு அடங்கி ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மொரியாவின் மலைக்கு பயணப்பட்டார். பலியாக்க தயாராகிய போது தேவனுடைய தூதர் அவரை நிறுத்தினார். அப்போது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒரு ஆடு கொம்புகளால் ஒரு கொடியிலே சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த ஆட்டினை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அதை முழு பலியாக அர்ப்பணித்தார். ஆபிரகாமின் விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலிற்கும் பதிலாக தேவன் அவருடைய சந்ததிகளுக்கான வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார், நம்மை நொறுக்க அல்ல, நம்மை வலுப்படுத்த. ஆபிரகாம் தன் மிக மதிப்பானவற்றையும் தேவனை நம்பி அர்ப்பணித்தார். இதன் மூலம் அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றார். தேவனுடைய வழிகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர் சரியான நேரத்தில் நமக்கு தேவையானதை அளிப்பார். ஆபிரகாம் போல நாமும் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உறுதியானவை என்றும் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்றும் அறிந்து நாம் நம்முடைய அனைத்தையும் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவர்தான் நம்முடைய எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவராக இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.